வணக்கம் உறவுகளே! மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைய நாள்ல வந்து ஸ்ரீலங்காவில ஜனாதிபதி தேர்தல் நடந்திருந்தது. 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்றதுக்கான தேர்தல் நடந்திருந்தது. மிகவும் ஒரு அமைதியான முறையில காலை 7 மணியிலிருந்து பின்னர் 4 மணி மட்டும் ஆ தேர்தலுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய மாரி இருந்தது. எங்கேயுமே வந்து எந்த பிரச்சனைகளுமே பதிவாகவில்லை என்று வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்ப. அத விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தேர்தல்ல முக்கியமான 3 வேட்பாளர்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அனுரகுமார திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்க அதேபோல சயித் பிரேமதாச மூவருக்கும் இடையில கடும் போட்டி வந்து இருக்கும் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து எப்படி தேர்தல் நடந்தது, என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி தான் நாங்க பார்க்க போறோம். நாங்க வந்து எங்களோட நண்பர்கள் மன்றத்துல கொஞ்சம் பெரியவங்கள, வயசு போனவங்க அப்படி அவங்கள சந்திக்கும்போது கேட்ட கேள்விக்கு வந்து யாழ் மாவட்டத்துல வந்து சங்குக்குன்ற ஒரு சம்பவம் செய்திருக்கிறாங்க. சங்குக்கு வந்து நிறைய பேர் வந்து வோட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. சங்குக்கு வோட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர். அ எவ்வளவுன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஆனா நம் கதைச்சவங்கள்ல வந்து ஒரு சிலர் வந்து சங்குக்கு வந்து அதிக வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இந்த சங்குக்கு யாழ் மாவட்டத்தில செலுத்தப்பட்ட வாக்குகள் வந்து யார் யார பாதிக்கும்ன்னு இந்த காணொளில பார்க்க போறோம். அதேபோல யாருக்கு வந்து இந்த ஜனாதிபதி தேர்தல்ல வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு பார்க்க போறோம். அதேபோல எத்தன மணிக்கு என்ன மாரி வாக்கு முடிவுகள் வந்து வெளியாகும். வாக்கு எண்ணி என்ன மாரி முடிவுகள் எல்லாம் அறிவிப்பாங்க. அப்படியான நிறைய விடயங்களை இந்த காணொளில கதைக்க போறேன். வாங்க தொடர்ந்து பேசலாம். வழமையாய் வந்து 2015, 2019 நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாமே வந்து இரு சாரருக்கு இடையிலாம் போட்டி இருக்கும். இந்த தேர்தல்ல வந்து 3 சாராருக்கு போட்டியாக மாறி இருக்குது. அதனால வந்து 3 சாராரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான ஆள்கள். ரணிலையும் சயித்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இருவருமே ஒரே கொள்கை உடையவர்கள், ஒரே கட்சிகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள். தினகுமார திசாநாயக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு வேறொரு கட்சி, அதாவது வேறொரு கட்சி என்றதை விட வேறு ஒரு பிரிவை சேர்ந்தவர் என்றே சொல்லலாம். ரணிலும் சயித்தும் வந்து ஒரே பிரிவை சேர்ந்தன்னு கிடைச்ச என்னன்னு சொன்னா, அவங்கள்ட்ட கடந்து வந்த அரசியல்ல வந்து அவங்க 2 பேருமே ஒரேடியா நிறைய தூரம் பயணம் செய்திருக்கிறாங்க. அனுரகுமார திசாநாயக்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜேவிபியில இருந்து வந்த ஒரு அமைப்பு தான் இப்ப வந்து மக்கள் சக்தின்னு சொல்லி போட்டியிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இந்த சயித்துக்கும் ரணிலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்குரிய வாக்கு வந்து ஒரு பொதுவான வாக்கு ஒன்று இருக்கு. இலங்கையில வந்து நடந்த 2015, 2019 தேர்தல் களம் எல்லாம் எப்படி என்று சொன்னா, 2 நிறங்கள் வந்து வித்தியாசப்படுத்தி காட்டும். அதாவது வட மாகாணம், கிழக்கு மாகாணம் ஒரு நிறத்திலேயும் வந்து, அதேபோல மற்ற மாகாணங்கள் அதாவது சிங்களவர்கள் வாழ்ற இடம் வந்து ஒரு நிறத்திலேயும் தான் வந்து அதன் வாக்குப்பதிவு இருக்கும். இந்த முறையும் வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். என்னன்னு சொன்னா, ஒரு 4, 5 முறை தேர்தல் வந்து அப்படியான ஒரு பிரதிபலிப்பை தான் காட்டியிருக்கு. அப்படி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த கிழக்கு மாகாணத்திலேயும், வட மாகாணத்திலேயும் வந்து சயித்துக்கும் ரணிலுக்கும் வந்து வோட் வந்து நிறைய போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதேபோல கொழும்புலயும் வந்து ரணிலுக்கும் சயித்துக்கும் வந்து அதிக வாக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி பார்த்தோம்னு சொன்னா, அனுராவுக்கு வந்து அந்த படத்துல வந்து மெட்ட பக்கம் இருக்கிறவன வோட் முழுக்க கிடைக்குமான்னு சொன்னா, அதுவும் இல்ல. அதுலயும் வந்து நிறைய வோட் வந்து உடையறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. 3 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சம பலத்தோட வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்க வந்து இடையில வந்து பதவி ஏற்றிருந்தா கூட, அவரை வந்து இலங்கையை மீட்ட ஒருவராக வந்து இலங்கை பிரச்சனையிலிருந்து மீட்ட ஒருவராக வந்து மக்கள் பார்க்கிறார்கள். அதனால அவருக்கு வாக்கு செலுத்தணும் என்று ஒரு கூட்டம் இருக்குது. அதேபோல மஹிந்த ராஜபக்ச அந்த அணியில இருந்து வந்த அமைச்சர்கள், அதே மாரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இப்பவுமே வந்து ரணிலோட இருக்கிறாங்க. இது வந்து ரணிலுக்கு ஒரு பலமா இருந்தா கூட, அதே நேரம் அது ஒரு பலவீனம் தான். ஏன்னு சொன்னா, மக்கள் வந்து அலகல மூலம் வந்து ஜனாதிபதி ஒருவரை நீக்கினார்கள். அந்த நீக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கோவம் வந்து ரணில் மீது இப்பவும் வந்து மக்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னு சொன்னா, அவரை வந்து நீக்க முடியாம போயிட்டது. அவரை வந்து ஒரு தேர்தலில் நாங்க சந்திச்சு அவரை நாங்க நீக்குவோம்ன்ற ஒரு முடிவோடையும் வந்து ஒரு மக்கள் கூட்டம் வந்து இப்பவும் இருக்குது. அந்த மக்கள் கூட்டத்துக்கு வந்து அனுரவ வந்து ரொம்பவுமே வந்து ஈர்க்கிற தன்மை இருக்கு. ஆகவே அனுரவை அவங்க வந்து ஆதரிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. அதால வந்து இந்த தேர்தல்ல அனுராவுக்கு வந்து அது ஒரு பலமா இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். சயித் பிரேமதாசாவை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, சயித் பிரேமதாசாவுக்கு வந்து வடமாகாணத்திலேயும், கிழக்கு மாகாணத்திலேயும் வந்து அதிக வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதேபோல கொழும்பிலேயும் வந்து சயித் பிரேமதாசாவுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தமிழர்கள் கூட வாழ்ற இடங்கள்ல வந்து, முஸ்லீம்கள் வாழ்ற இடங்கள்ல வந்து அதிக ஓட் கிடைக்கும். அதை நாம் குறிப்பா சொல்லணும். கிழக்கு மாகாணத்துல வந்து அதிகப்படியான முஸ்லீம்களுடைய ஓட் வந்து ஃபுல்லாக வந்து சயித்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. ரணிலை விட சயித்துக்கு முஸ்லீம்களோட வாக்கு நிறைய போகும். ஏன்னு சொன்னா, நான் அதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாங்க ஒரு Facebookலயோ எந்த ஒரு கமெண்ட் பார்த்தோம்னு சொன்னா, அந்த சயித்தை ஆதரிக்கிறவர்கள், அதை பற்றி கருத்துகிறவர்கள் எல்லாம் வந்து கூட வந்து முஸ்லீமா இருக்கிறார்கள். அவர்கள் பெயர்களை வைத்த அடிப்படையில் நான் சொல்றேன். ஆனபடியால் இந்த தேர்தலில் அதிகப்படியான முஸ்லீம்களுடைய வாக்கு வந்து சயித்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து ரணில் விக்ரமசிங்காவுக்கு வந்து அதிகப்படியான வாக்கு இதுக்கு போற மாதிரியே ரணில் விக்ரமசிங்கவுக்கும் வந்து ஓட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா, இவர்கள் இருவருமே வந்து ஒரே அரசியல்
கலாச்சாரத்திலிருந்து வந்தவர்களாகவே வந்து இவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அதை விட அரச ஊழியர்கள், ரணிலை வந்து ஒரு மீட்பராக பார்க்குறவங்க, மற்றது அவருடைய அரசியல் வந்து எதிர்காலத்தில் தாங்கள் இப்படி லைனில் நிற்கக்கூடாது, தங்களுக்கு மீண்டும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரணிலை ஆதரிக்கிற மாதிரி இருப்பாங்க. அனுருவை வந்து ஒரு வெற்றி வாய்ப்புள்ள போட்டியாளராக வந்து தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அறகலையில் ஏற்பட்ட மக்களோட பின்னடைவு அதை வந்து எப்பாவது நாங்கள் அதுக்குரிய கணக்கை தீர்ப்போம் என்ற மாதிரி தான் இப்போ வந்து மக்கள் இருக்கிறாங்க சில பேர். அவங்களுக்குரிய ஹீரோவாக வந்து அனுரா விடக்கூடும். பெரும்பான்மையானவன்ற வாக்கும் அவருக்கு கிடைக்கக்கூடும். கடந்த தேர்தலெல்லாம் பார்த்த மாதிரி தான் இந்த 2 பிரிவுகளுக்கு இடப்பட்ட இந்த தேர்தல் வாக்குன நிற வித்தியாசம், அதாவது இலங்கப்படத்தில் இருக்கிற அந்த வித்தியாசம் வந்து அப்படியே வந்து நான் இங்காலி பக்கம் ஒரு கட்சிக்கு ஒரு பக்கம் போச்சுன்னு சொன்னால் மற்ற பக்கம் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஆளுக்கு போகணும். அப்படி போகக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்லி பார்த்தா இங்கால வந்து ரணிலுக்கும் சைத்துக்கும் இந்த ஒரு கலர் போச்சுன்னு சொன்னால் மற்ற கலர் வந்து கட்டாயம் வந்து அனுராவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனபடியால் அனுரா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட இந்த தேர்தலில் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் பொது வேட்பாளருக்கு இந்த முறை வந்து அதிகமான ஓட் வந்து கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கதைக்கும் போது அவங்களோட சில பேரோட கதைகளில் இருந்து தெரிஞ்சு கொண்டேன். ஆனபடியால் வந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு போடப்பட்ட இந்த ஓட் வந்து பெரும்பாலும் சைத்தையும் ரணிலையும் வந்து அதிகம் பாதிக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு அனுராவை வந்து ஒரு சிங்களவர் என்ற அடிப்படையெல்லாம் பார்க்குறாங்க. மொத்தத்தில் 3 பேருமே சிங்களவர்கள், அது வேறு கதை. ஆனால் அவங்க வந்து ஒரு கடும்போக்கு கொள்கை உள்ளவராக வந்து அனுராவை பார்க்குறாங்க. ஆனபடியால் வந்து வட மாநிலத்திலிருந்து அதிகம் போகக்கூடிய ஓட்டுண்டா ரணிலுக்கும் சைத்துக்கும் போகும்போது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சங்குக்கு போடப்பட்ட ஓட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட். ஆனபடியாக இந்த தேர்தலில் வந்து சைத்துக்கும் ரணிலுக்கும் வந்து இது ஒரு சவாலாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்னால் அனுராவுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேர்தலில் வந்து எல்லாமே வந்து அமைதியாக முடிஞ்சிருக்குது, ரொம்பவுமே சந்தோஷம். அதை விட ஓட் கவுண்டிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மொனராகல புலனர்வ மாவட்டங்களுக்கான தபால் மூல வாக்குகள் எண்ண தொடங்கியிருக்காங்க. முதல் வந்து தபால் மூல வாக்குகள் எல்லாம் எண்ண ஆரம்பிப்பாங்க. இரவு 8:09 மணிக்குள்ளே வந்து மற்ற ஓட்டுகள் வந்து எண்ணுறதுக்கு தயாராகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இரவு 12 மணி அளவில் தேர்தல் முடிவுகளை வந்து அறிவிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையும் கதைச்சினாங்க. டாக்டர் ரச்சனா பற்றியும் கதைச்சாகணும். ரச்சனா முதல் வந்து சங்க ஆதரித்து பிறகு அதுக்கு பிறகு திசகாட்டி ஆதரிச்சிருந்தார். இதுவும் வந்து பெரிய தாக்கத்தை சைத்துக்கும் ரணிலுக்கும் ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமான நான் காணொலி ஒன்று நான் பிறகு போடுறேன். அதே போல் தேர்தல் முடிவுகள் வரும்போதும் வந்து நான் உங்களுக்கு 7 மணி சொன்னால் அறிவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் முடிஞ்சளவு வந்து தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு நாளை 12 மணி அப்படி தான் வந்து பூர்ணமாக கிடைக்கும். அது வேற வந்து ஓட் கவுண்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். அதை விட பார்த்திங்க சொன்னால் 50% மேலே ஒருவரும் பெறாமல் போனாங்கன்னு சொன்னால் விருப்பு வாக்குன்ற பணியும் நடக்கும். அதில் விருப்பு வாக்கும் கவுண்ட் பண்ணுவாங்களா இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு திரும்ப கவுண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு வேளை விருப்பு என்றதுக்கு இல்லை, அதாவது முதல் 2 நிலைகளையும் வந்தாருன்னு சொன்னால் நிச்சயம் வந்து அவர் ஜனாதிபதியாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. நான் இதை வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் அப்படியான சந்தர்ப்பம் வந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து ரணில் விக்ரமசிங்க வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ஆசனத்தோடு, அதுவும் வந்து ஒரு போனஸ் ஆசனத்தோடு வந்து ஜனாதிபதியானவர் சொல்ல தேவையில்லை. ஒரு வேளை முதல் 2 ரணில் விக்ரமசிங்க வந்தால் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அவர் ஜனாதிபதியாக வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த தேர்தல் தொடர்பான அதிக வீடியோக்கள் நான் போடுவோம்னு நினைச்சிருக்கிறேன், நான் பார்ப்போம். ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு மாவட்டமாக தான் அறிவிச்சிருப்பாங்க. அது வந்து திரும்ப நான் எடிட் பண்ணி திரும்ப போடுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து 7 மணி சொன்னால் அப்டேட் பண்ணுறேன். ஒரு கட்டத்தில் தெரியும் யார் ஜனாதிபதியாக வருவாங்கன்னு சொல்லி, அந்த கட்டங்களில் வந்து அது சம்மந்தமான காணொலியில் போடுறேன். நான் அதிகமான கலைச்சவர்கள் கணிப்பின்படி பார்த்தா அன்ருகுமார் திசாநாயக்கா வந்து ஜனாதிபதியாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே போல் சைத் பிரேமதாசா 2வதாயும், ரணில் விக்ரமசிங்க 3வதாக வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. 4வதாக வந்து நமால் ராஜபக்ச வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்னோட சாதாரண ஒரு கணிப்பு தான். ஆனாலும் வந்து இது முடிவுகள் வந்து மாற்றக்கூடுதுன்னு சொன்னால் இந்த தேர்தலில் வந்து 2வதாக போடப்பட்ட வாக்கும் வந்து 2வது 3வதாக போடப்பட்ட விருப்பு வாக்குகளும் வந்து செல்வாக்கு செலுத்துகிறபடியே அதை வந்து சொல்ல முடியாமல் இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியும் நாளைக்கு ஒரு 12 மணிக்குள்ள வந்து யார் ஜனாதிபதி, ஸ்ரீலங்காவோட 9வது ஜனாதிபதி யாருன்னு சொல்லிடுவாங்க. அது சம்பந்தமான காணொலிகள், அவர் சம்பந்தப்பட்ட காணொலிகளையும் நான் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் யாரையுமே வந்து குறைச்சிடப்படுவோம் இல்லை, யாரையும் வந்து இவங்களால் இயலாது, இவங்களால் வெல்ல முடியாதுன்னு நான் சொல்லாமல் இல்லை. 3 பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்குது, 3 பேருக்குமே சந்தர்ப்பம் இருக்குது, 3 பேருக்குமே வந்து கடுமையான போட்டி இருக்கும். அது சம்மந்தமான முடிவுகள் நான் வேற உங்களுக்கு 7 மணி சொன்னால் அப்டேட் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ்புக் தளத்திலையும் வந்து நான் போடுறேன், மதுவியூவில் வந்து நான் வந்து போடுறேன். அதே போல் இந்த யூடியூப் தளத்திலையும் வந்து
போடுறேன் முடிஞ்சளவு. ஓகே பிரதர்ஸ், நீங்களும் வந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லுவீங்க இப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, உனக்கு எப்படி உன்னால் எப்படி எல்லாம் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் எப்படி தவறாக சொல்கிறேன்னு கூட சில பேர் சொல்லலாம். நான் கடந்த முறை நடந்த தேர்தல்கள் நான் பார்த்த அரசியலை வந்து தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்படியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், சில வேளை வந்து தலைகளாக கூட நடக்கலாம். என்னோட அறிவு கட்டின அரசியல் பார்வையில் நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.